அனைவருக்கும் வணக்கம். அன்பான மாணவர்களே, தரம் 1 கணித பாடம். 3 வகை பொருள்கள் அடங்கிய ஒரு தொகுதியை குவியல்களாக வேறாக்கிய விதத்தை, அதாவது காரணத்தை கூறுவர் என்பதே நாங்கள் செய்ய வேண்டிய செயற்பாடு. அதுக்கு இங்கே 3 தொகுதிகள் தரப்பட்டுள்ளன. முதலாவது தொகுதியிலே பார்த்தோமானால் ஒரு உணவு தட்டு தரப்பட்டுள்ளது. அதே போல் ஒரு கரண்டி, முள்ளு கரண்டி என்பன தரப்பட்டுள்ளது. எனவே இது உணவுடன் தொடர்புடையதாக இருக்கும். இங்கே உணவு என்பதும் தரப்பட்டுள்ளது. அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு தண்ணி குடிக்கிற கிளாஸ் தந்திருக்கிறோம். அதோட பானம் என்பது தொடர்புபடுகின்றது. ஏனென்றால் குடிக்கிறதெல்லாம் அநேகமாக பானங்கள் தான். அதே அடுத்ததாக இங்கே ஒரு ஸ்டேஷனரி ஹோல்டர் தரப்பட்டுள்ளது. எழுது கருவிகளை வைக்கிற ஒரு ஹோல்டர் தரப்பட்டுள்ளது. அதோட எழுது பொருட்கள், பேனை போன்றவை சம்பந்தப்படும். அது எழுது கருவியோடு சம்பந்தப்பட்டது. நாங்கள் இப்போ இந்த பயிற்சியை செய்து பார்ப்போம். முதலாவதாக இங்கே பான் தரப்பட்டுள்ளது. பான் என்பது ஒரு உணவு என்றபடியாக அதை இந்த சாப்பாட்டு தட்டில் வைப்போம். அடுத்தது பிட்டு தரப்பட்டுள்ளது. பிட்டும் ஒரு உணவு என்றபடியாக அதையும் சாப்பாட்டு தட்டில் வைப்போம். அடுத்ததாக ஜூஸ் தரப்பட்டுள்ளது. அது ஆரஞ்சு ஜூஸ். அப்போ அது பானம் என்றபடியாக அதை குடிக்கிற கிளாஸில் வைப்போம். அடுத்தது கொப்பி அல்லது புத்தகம் தரப்பட்டுள்ளது. அதை நாங்கள் எழுது கருவியில் வைப்போம். அடுத்தது கேக் தரப்பட்டுள்ளது. அது உணவு என்றபடியாக அதை உணவு தட்டில் வைப்போம். அடுத்தது ஆப்பிள் ஜூஸ் தரப்பட்டுள்ளது. அது பானம் என்றபடியாக அதை நாங்கள் கிளாஸில் வைப்போம். அடுத்தது பேனா தரப்பட்டுள்ளது. அது எழுது பொருள், ஒரு எழுது கருவி என்றபடியாக அதை எழுது கருவி ஹோல்டரில் வைப்போம். அடுத்தது ஸ்டெப்லர், அதாவது பிணை கருவி என்று சொல்கிறது தரப்பட்டுள்ளது. அதனை நாங்கள் இந்த எழுது கருவியில் வைப்போம். அடுத்தது இறுதியாக தண்ணீர் தரப்பட்டுள்ளது. அதனை நாங்கள் பானம் என்பதுக்குள்ளே அடக்கலாம். இப்போ நாங்கள் பார்ப்போம். பான், பிட்டு, கேக் எல்லாம் உணவு என்றபடியாக இந்த உணவண்ட லேபிளை நாங்கள் அதுக்கு கொடுக்கலாம். அதே போல் இங்கே ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், தண்ணீர் அதெல்லாம் பானம், குடிக்கிறது என்றபடியாக இந்த அவற்றை பானம் என்ற பகுதிக்குள்ளே அடக்கலாம். அடுத்தது எழுது கருவிகள். இங்கே புத்தகம், பிணை கருவி, பேனா என்பன காட்டப்பட்டுள்ளன. அதனை நாங்கள் எழுது கருவி என்ற பகுதிக்குள்ளே அடக்கலாம். சரிதானே? அப்போ நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இந்த பான், பிட்டு, கேக் எல்லாம் உணவு என்பதற்குள்ளே, அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், தண்ணீர் என்பது பானத்துக்குள்ளே, அதே மாதிரி எழுது கருவிக்குள்ளே புத்தகம், பிணை கருவி, பேனா என்பனவும் அடங்கும். மேலும் இதில் நீங்கள் உங்களுக்கு பயிற்சி வேணுமெண்டா இந்த டிஸ்கிரிப்ஷனில், அதாவது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் இணைப்பு தரப்பட்டுள்ளது. அதனையும் நீங்கள் பாவித்து உங்களுடைய தேர்ச்சி மட்டத்தினை உயர்த்தி கொள்ள முடியும். அதுக்கு மேலதிகமாக நீங்கள் இந்த வீடியோவை திருப்பியும் ப்ளே பண்ணி பார்த்து உங்களுடைய தேர்ச்சி மட்டத்தினை உயர்த்தி கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.